87:3 அவனே அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினான். இந்த புத்தகத்தினுடைய ஒரு இறைவனுடைய புத்தகம், இறைவன் புத்தகம்னா இறைவனுடைய புத்தகம் அப்படின்னா இறைவன் காட்டக்கூடிய வழினால அப்படி சொல்கிறோம். இறைவன் நமக்கு வழிகாட்டுறான். எந்த ஒரு அவனுடைய வாக்கும் மற்ற எல்லா வாக்குகளிலும் இந்த ஒரு வாக்குக்கான விளக்கம் அதில் இருக்கு. எந்த ஒரு வேதத்தின் வாக்கையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கம் மற்ற எல்லா வாக்குகளிலிருந்தும் ஒவ்வொரு வேதத்தின் மற்ற ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட வாக்குக்கு விளக்கம் தருவதாக இருக்கும். நம்முடைய நிலை உயர்ந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வழியாக உங்களுக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாக்கின் விளக்கம் இன்னொரு வாக்கில் இருக்கும்போது அந்த ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்தியிருக்கான். இன்னொரு நிலை ஒவ்வொரு வாக்குமாக நீங்கள் அது ஒவ்வொன்றும் நீங்கள் எந்த கேள்வி எடுத்தீங்களோ அந்த கேள்விக்கான விளக்கமாக அதை அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எந்த உலகத்தில் எந்த புத்தகமும் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் கூறுகின்ற எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வாறு இருக்காது. அதனால சொல்கிறேன், இதுவே புத்தகம். ஒவ்வொரு வாக்கும் மற்ற வாக்குகள் அதோடைய விளக்கங்களாக வந்துக்கிட்டே இருக்கும். வந்து குறைவே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி மற்றொன்று அதை எடுத்துக்கிட்டால் அதுக்கும் ஒவ்வொரு வாக்கும் அதுக்கு விளக்கமாக அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். கடலே மையானாலும் அவ்வளோ விளக்கங்கள் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் அதே வாக்கு உங்களுக்கு இன்னொரு சூழலில் இன்னொரு விளக்கம், ஆனால் முரண்படாத விளக்கம், ஒன்று மற்றதற்கு முரண்படாது. இதுதான் வேதத்தினுடைய வேதத்தை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒன்று அடிப்படை. ஒன்று மற்றதற்கு முரணாக இருக்காது. இது வேற அது வேற அப்படி இருக்காது. வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். இது சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் பார்க்கும்போது விளக்கம் கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் அறிவை நீங்கள் சோதிக்கிறதுக்காக, இன்னொருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை சோதிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வாதம் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு தேவையே அங்கே இல்லை. உங்களுடைய தேவைக்கு தான் விளக்கம் வேதம், இல்லைன்றால் அது மறைவாகவே இருக்கும். தேவையாக இருக்கும்போது மறைவிலிருந்து உங்களுக்கு வெளிப்படும். உங்கள் தர்க்கத்திற்காக வேதத்தின் விளக்கங்கள் உங்களுக்கு வராது. அதனாலே தர்க்கமும் வரும். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் தேவையில்லாமல் ஒன்றை அறிவிக்கின்றீர்கள். என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான விளக்கங்கள் நம்ம தேடும்போது அது நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேதம் என்றென்றும் குறைவில்லாது. எத்தனை காலம் இதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிட்டு விளக்கத்தை தேடிட்டே இருந்தாங்கன்னா அந்த இதுக்குள்ளே இதோட விளக்கம் வேறங்க இல்லை, இதுக்குள்ளே தான் இருக்குது. வேதத்திற்குள்ளே தான் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் அதற்குள்ளேயே. வேதத்தின் ஒரு வரி அதற்கான விளக்கம் மற்றொன்று வேதத்தின் மற்றொரு வாக்கில் இருக்கிறது. மேலும் அவனே அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு. இதை நம்ம சாதாரணமாக சொல்லும்போது விரலுக்கேற்ற வீக்கம் சொல்லலாம். நம்ம வழக்காக பேசும்போது அது வேதத்தில் இருக்கான வேதத்தில் கொண்டு தான் அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினான். நீங்கள் சொல்கிறதுல அது கிண்டலும் இருக்கும், கேலியும் இருக்கும், மட்டம் தட்டி பேசுறதும் இருக்கும் இல்லையா? ஆனால் இறைவன் அவன் அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினான். வேதத்தில் ஒரு வரியில் அதை கொஞ்சம் பிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி அழகாக கவி புலமையும் மொழி புலமையும் காட்டலாம். ஆனால் உங்களுக்கு வழிகாட்டாது. வேதத்தின் ஒரு பகுதியை பிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க. வேதம் முழுமையாக, வேதத்தின் வாக்குகள் முழுமையாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அது முழுமையாக இருக்காது. அவனே அளவுபட நிர்ணயித்து எதுக்காக? நேர்வழி காட்டுவதற்காக. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. இந்த உடலே இதில் ஒரு வாக்கு இருக்குது. ஒட்டகத்தை பாருங்கள், அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பேரும் ஒட்டகத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு படைப்பிலும் அது இருக்குங்கிற ஒரு உதாரணத்துக்காக ஒன்று ஒட்டகத்தை பாருங்கள் எவ்வாறு படைப்பு. மனுஷன் சாதாரணமாக இருக்கா படைப்பு? எந்த ஒரு படைப்பாக யாராக இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கையை, உங்கள் கால், உங்கள் முகத்தை, கால் எதை பார்த்தாலும் சரி அவ்வளவு ஆச்சரியம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதனால் பார்க்காதீங்க, நின்று போயிடுவீங்க. உங்கள் உருவத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா ஏன் வெளியே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா இறைவனுடைய படைப்பு அப்படி. யார் ஒருவரும் நீங்கள் யார் இவங்க நல்லா இல்லை, இல்லை இது நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே, அவங்க கண்ணாடி முன்னால் போனாலும் அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. இறைவனுடைய படைப்பு அப்படி. ஒவ்வொரு பகுதியும் ஒரு முடி எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு உடம்போட ஒரு பகுதி, ஒரு நகத்தை, எதனாலும் சரி அப்படி அவ்வளவு நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அதனால் பார்க்காதீங்க, உருவத்தை பார்க்காதீங்க, நின்றுவீங்க. நீங்கள் இறைவன் உங்களுக்கு மறைவானவற்றை நன்மை அறிவிக்கின்றான்.
பொருள் உங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது, மறைவானதுக்கு வாங்க. தேவைக்கு அளவு பட அளவு தேவைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, உங்களுடைய தேவைகள் இருக்குது. வயிறு நீங்கள் போட போட போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அளவுன்றது உங்கள் மனசு இருக்குது, எனக்கு போதுங்கிற எண்ணம் வரும், அங்கே நிறுத்தணும். வயிறு இன்னும் நிறையல, இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டே இருங்க, அதுக்குரியதான் நடக்கும். அளவு உங்களுடைய மனசில் கொடுத்துருக்கேன். அந்த மனசு போங்க. வெளிப்புறத்துக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்கான், உருவத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நீங்கள் எந்த அளவு எடுத்துக்க போகிறீங்கன்ற அதற்குரிய நீங்களுடைய முயற்சி எதுவாக இருக்குது. மனசுனா ஒன்று தான், உருவம்னா பல. மனசில் உங்களுக்கு அறிவிக்கிறது உங்களுடைய இறைவன், அவன் மட்டும்தான். உருவத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முயற்சி பல. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்தந்த குணத்தில் சரியாக தான் இருக்கு. அப்போ நீங்கள் சரின்னு எதுன்னு கேள்வி வரும்போது தான் எது சரி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு வந்துடுவீங்க. மனசுக்கு அவனே அளவு பட நிர்ணயித்து நேர்வழி காட்டினான். நாக்கு பார்க்குறோம், நாக்கில் உணவு வைக்கிறோம், ருசி இருக்குது, ருசிக்கு அளவு வச்சிருக்கோம். அந்த ருசி அதிகமாகிடுச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது, மரத்து போயிடும், இல்லை எரியும், தீ வைக்காமே எரியும். அளவு பட நிர்ணயித்து நேர்வழி காட்டினான். இந்த அளவு ஒவ்வொருத்தரும் திருமணம் பண்ணுறான். உங்கள் முயற்சி பலவாகும். ஒவ்வொருத்தரும் ஒரு அளவு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் ஸ்டாண்டர்டு. நார்மல் மேனுக்கு இது, இத்தனை வயசுக்காரங்களுக்கு இது, அமெரிக்காரனுக்கு இது, இந்தியாக்காரனுக்கு இது, ஆப்பிரிக்காரனுக்கு இது அப்படி சொல்கிறான். இல்லை, மனசு ஒன்று தான். எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க? இப்போது அவன் சொல்கிற அளவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புது புது புக்கு போட்டே இருக்கணும். ஆப்பிரிக்காக்காரனுக்கு புக்கு போடணும், சீனாக்காரனுக்கு போடணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க பிரிவுகளுக்கு தனித்தனியாக போடணும். ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எனக்கு சரி வராதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ இங்கே சொல்லியிருக்கானே அளவுபட நிர்ணயத்தை நேர்வழி காட்டினான், அது என்ன? அது மனசு. அந்த மனசை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கானது அறிவிக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா, உலகத்தில் இன்றைக்கி 700 கோடி பேர் இருந்தாங்கன்னா 700 கோடி ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணும். அது உங்களால் முடியாது. 700 கோடி பேரையும் வச்சு உங்களால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 1000 பேரை டெஸ்ட் பண்ணி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டோம், மனுஷனை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. 1000 பேரும் 700 கோடி ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு. என்னுடைய படைப்பு வேறு வேறு. ஒரே மனிதன் ஒவ்வொரு நாளும் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அது கிடையாது. அதனால இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அண்டர் டெஸ்ட் கண்டிஷன்ஸ், அண்டர் கண்டிஷன்ஸ் போடுறான். அவன் சொல்கிற ரிப்போர்ட் வந்து அண்டர் கண்டிஷன்ஸ், சர்டன் கண்டிஷன்ஸ். ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது செய்கிறாங்க. ஆனால் அவனுக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கிறோம், புத்தகத்தில் படித்ததுனால ஏற்றுக்கிறோம். அப்படி இல்லை. இறைவன் அறிவிக்கின்றான், அளவு பட நிர்ணயித்து. உங்களுடைய மனசு தான் அளவு. அந்த அளவில் வேதத்தின் ஒவ்வொரு விளக்கத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் லேசாகிறோம். இறைவனுடைய வழிமுறை மிகவும் லேசானது. தெளிவு கிடைச்ச உடனே மனசு அப்படியே அமைதி அடைஞ்சிடும். உடம்புன்னு சொல்லும்போது பல பகுதி இருக்குது, மனசு ஒன்று தான். நேர்வழி காட்டினான். உங்களுடைய மனதின் பக்கம் நீங்கள் திரும்புவது நேர்வழி, மறைவானவற்றின் பக்கம் நீங்கள் திரும்புவது நேர்வழி. நம்பிக்கை கொண்டவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்கிறான். நல்ல விஷயம் ஒவ்வொன்றும். இது வந்து வீடு இல்லையா, வாஸ்துன்னு சொல்கிறான். எல்லாம் ஒன்றுக்கும் ஒரு சேரு, எல்லாத்துக்கும் ஒன்று அளவு வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் நேரம் சேர்த்து உட்காரணுன்னா உங்களுக்கு இந்த சேரு உங்களுக்கு வசதியாக இல்லைன்னு சொல்லுவீங்க யார் ஒருத்தர். ஆனால் இதுதான் பர்ஃபெக்ட் டிசைன்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய மனதிற்கான தேவைகளாக வரும்போது அது தனித்தனியாக மாறுது. உருவத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து தான் அளவு சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவு பண்ணுனா, இத்தனை அடிக்குள்ளே வீடு கட்டினா இந்த வசதி, இந்த சுகம், இந்த நன்மை, இந்த பலன் இல்லையா. அப்போ உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது உங்கள் மனசை அறிவிக்கணும். இப்போ உங்களுக்கு சமாதானம் உங்கள் மனசு இருந்தால் தான். அப்போ நீங்கள் 10க்கு 10 வாழ்ந்தாலும் சரி, 1000க்கு 1000 வாழ்ந்தாலும் சரி, மனசு இல்லை அப்படின்னா 1000க்கு 1000 உங்களுக்கு பத்தாது, 10க்கு 10 பத்தாது. இல்லை 10க்கு 10 போதுமானதாக இருக்கும், 1000க்கு 1000 பத்தாமல் போயிடும். அப்போ மனசில் உங்கள் அளவு இருக்குது, அந்த அளவு உங்களுக்கு தரக்கூடியது உங்களுடைய இறைவன் தான். பத்தாம தானே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் அது திட்டம் போட்டு பண்ணது தானே. ஆனால் எந்த நன்மையும் அவங்களுக்கு தரல. இந்த அளவுபட நிர்ணயித்து அவன் நேர்வழி காட்ட, அவங்க அளவுபட நிர்ணயிக்கிறாங்க, அதில் நேர்வழி இருக்கான்னு தெரியாது. அவர்கள் காட்டக்கூடிய அளவில் நேர்வழி இருக்காது.
அளவு இருக்குது. அதனால் அதுக்கு பலனுக்கு போகிற அவன் தீர்மானம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பலன் சொல்லுவாங்க. இல்லை ஒரே மாதிரி இல்லை. 10 ஜோசியக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் 10 விதமாக சொல்லும். படிக்கிறது ஒரு புஸ்தகம் தான், 10 பேரும் 10 விதமாக. மறைவான ஒற்றை அவங்கள பேசலை, வெளிப்படையானதே 10 அப்படி பேசுவாங்க. இங்கே மறைவானது ஒன்றை நோக்கி தான் நகரும். அது விளக்கங்கள் ஒன்றை நோக்கி, உங்களுடைய இறைவனை நோக்கி, மறைவானவற்றை நோக்கி, நன்மையை நோக்கி நகர்னார். இறைவன் சொன்ன நன்மை, நன்மையை நோக்கி நகர்னார். வெளிப்படையான அளவுக்கு போயிட வேண்டாம். அளவுன்னு சொல்லும்போது அளவு பட நினைத்துன்னா இருக்கு. இவங்க ஒரு படம் வரையினா கூட உடம்புல 8 சான் உடம்பு, அப்போ 8 பங்கு உடம்பை பிரித்து முகத்தை 4 பங்காக பிரித்து இப்படி அவங்க வரைகிறாங்க. ஒரு உருவ மாதிரி வருது. இது ஒரு அளவு தான் இல்லையா? இறைவன் அறிவித்தது அது இல்லை. அளவுபட நிர்ணயித்து ஒவ்வொருவருக்கும் அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவில் வாழ்ந்துட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுக்குள் கருத்து வேறுபாடும் சண்டையும் பகையும் வருவா. அவன் அறிவித்ததன்படி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என் இறைவன் அப்படி உங்கள் மனசு கவனிங்க. அதன்படி வாழ்ந்து வரும்போது பிரச்சனை இல்லை. இப்போ அரசாங்கம் சட்டம் போடுறது ஒருத்தருக்கு 1 ஏக்கர் தான் இருக்கணும், இல்லை 1/2 ஏக்கர் தான் இருக்கணும் வரக்கூடாதுன்னா பிரச்சனை உருவாயிரும். இல்லாத முறை இருக்கிறவங்களோட சண்டை போட போவான், இருக்கிறவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். எந்த ஒன்றிலும் உங்களுக்கு ஒருபோதும் சமாதானமோ அமைதியோ ஏற்படாது, நன்மை ஏற்படாது. ஆனால் இறைவன் அறிவித்திருக்கிற இந்த அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டுவதில் உங்களுடைய அளவில் இருக்காது. இறைவன் நேர்வழி காட்டும்போது அதில் இறைவன் ஒரு அளவு அறிவிக்கும் போது உங்களுக்கு நேர்வழி உண்டு. விசாலமான மனசுட்டு அவன் கொடுத்தது, நம்ம உருவாக்க முடியாது. பெரிய வீடை கொடுத்துடலாம், பெரிய பொருள் கொடுத்துடலாம். மனசில் அது இல்லை அப்படின்னா ஒரு வழியில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசாக புலம்பிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? மனசு விசாலம் தான் அவன் கொடுக்குறது. பொருள் நீங்கள் அது நீங்கள் அவன் மனசு அவன் கொடுத்தது என்ன வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த போயிடுச்சே இந்த கவலை இந்த எல்லாம் இருக்காது. நான் உதவி செஞ்சேங்கிற எண்ணம் எதுவுமே இருக்காது. இறைவனுடையதுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு நன்மைக்கு சிபாரிசு செய்ததன் காரணமாக நன்மை உங்களுக்கு உண்டு. எதை நீங்கள் சிபாரிசு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு உண்டுன்னு அறிவிக்கலாம் இல்லையா? அந்த பாக்கியங்கள் அப்போ தான் நீங்கள் தான் கொடுத்து நன்மையை சம்பாரிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன? உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கே, பாசிட்டிவ் இருக்கு, வரவு இருக்கே உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் நல்லா செஞ்சுட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வர வந்துருச்சு, அப்புறம் என்ன கவலை பண்ண போகிறீங்க இல்லையா? நீ அதை கொண்டே சொர்க்கம் போயிடலாமே. ஆனால் அப்படி இருக்கா? இல்லை. இறைவன் நம்மை கைப்பற்றும் வரை தீர்ப்பு அவடம் இருக்குங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ வேண்டியது. ஒரே நேரத்தில் தான் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுப்பீங்க. அப்படி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எதுக்காக என்ன புரிஞ்சு கேட்குறதுன்னா, நீங்கள் சொல்லும்போது எங்கெல்லாம் அந்த விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கலங்கிறது தெளிவுபடுத்துறதுக்காகத்தான். இல்லைன்னா கேட்டிருப்பீங்க, எல்லோரும் ஒன்றா தான் கேட்குறீங்க, போய் அதை சொல்லும்போது நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டிங்களோ அதை தான் சொல்லுவீங்க. அப்போ கேள்வி கேட்குறது அதில் கொஞ்சம் தெளிவு தேவைச்சுன்னா தெளிவுபடுத்துறதுக்காக தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறது. இல்லைன்னா பிரசங்கத்தை கேட்டு போன மாதிரி ஆயிரும் இல்லையா? இப்படி தான் பலரும் பலவிதமான தவறான கருத்துக்கள் வச்சுருக்க காரணம், நீங்கள் என்ன மனநிலையில் கேட்குறீங்களோ அது மட்டும்தான். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இதை தான் சொன்னாங்க அப்படின்னு. அதை நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சிடும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தும் போது இப்போ நீங்கள் தெளிவாவீங்க. அதை கேட்காத போது நீங்கள் என்ன விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன மனநிலையிலிருந்து விளங்கிக்கிட்டீங்களோ கேட்டுக்கிட்டீங்களோ அதுதான் நான் அவர் சொன்னார், அதுக்கு தான் அதுக்கு விளக்கங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ தான் நீங்கள் வேதத்தை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு, எல்லா வேதத்தின் விளக்கங்களும் வந்துருச்சுன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. வேதம் ஒன்று தான், விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிருக்கேன், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக புரிஞ்சிருக்கேன்னா இல்லை சும்மா கேட்டுக்கிட்டேன்னா, அதுக்காகத்தான் முடிஞ்சதும் என்ன புரிஞ்சிருக்கு, ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் 1-2 சொன்னால் போதும். அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக அதை சரி பண்ணியாச்சுன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக கேட்குறது தான் ஏதாவது கேள்வி, ஏதாவது புரிஞ்சிருக்கா, ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்குறது காரணம். கோயில்கள் இல்லம் அதெல்லாம் வந்து போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இப்போ தெளிவாச்சு. அந்த மாதிரி நம்ம என்ன எண்ணத்தோடு போகிறோன்றது தான். இல்லை, அந்த கேட்ட கேள்வி உங்களுக்கு தெளிவாக இருக்குது, நான் சொன்னதுனால இல்லை. கோயிலுக்கு போகிறதுல குற்றம் அது சைத்தானுடையன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது சரிதானா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு சரியாக இருக்காங்கிறது மெயின். அந்த அதோடைய விளக்கம் உங்கள் மனசுக்கு சரியாக இருக்குது. கோயிலுக்கு நீங்கள் கும்பிடுவா போகிறீங்க,
இல்லை நீங்கள் ஓகே, நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, கும்பிடவா போகிறீங்க, வழிபடவா போகிறீங்க? முஸ்லீமாக இருக்கிறீங்க, மசூதிக்கு போகிறீங்க, வழிபடவா போகிறீங்க? இந்துவாக இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வழிபடவா போகிறீங்க, வேடிக்கை பார்க்க போகிறீங்க? இல்லை சும்மா நேரம் டைம் பாஸ் அது புது இப்போ ட்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டு தெரியும் கொஞ்சம் வேச்சாலே கட்டிட்டு போயிட்டு வரலாம், பூ சிங்கரிச்சு போயிட்டு வரலாம், புது வேஸ்ட் சட்டை போயிட்டு வரலாம், அப்படி போகிறீங்களா? கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு போய் காரியம் செய்யணும் அப்படி போகிறீங்களா? யார் போகிறா அப்படி? பூசாரியாக போகிறாரு அப்படி? அப்புறம் எப்படி நீங்கள் அது வந்து இதுதான் இறைவெல்லாம் அது இறைவெல்லாம் கிடையாது, அது அவனுடையதுன்னு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? சரியாக இருக்கா அந்த வார்த்தை? வானங்களும் பூமியும் என்னுடையன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு பகுதி மட்டும் வேற ஒருத்தருடைய நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யாருக்கு எதிராக பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் கும்பிடவா போகிறீங்க? ஒரு தான் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதானே? பார்த்துட்டு வர போகிறீங்க, அங்கே என்னென்ன வேடிக்கை காட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வர போகிறீங்க, அவ்வளோதானே? இதில் என்ன இருக்குது? தெளிவடைகிறீங்க. பரவாயில்ல, நல்ல வேலை நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோன்னு பார்ப்பீங்க இல்லையா? கெட்டது பார்க்கும்போது எப்போ எனக்கு வேணான்னு கேட்பீங்களா இல்லையா? அது பிரார்த்தனை தானே. நல்லதை பார்க்கும்போது எனக்கு வேணும்னு கேட்பீங்களா இல்லையா? இது பிரார்த்தனை தானே. அகிலங்கள் அவனுடையது தானே. அப்போ நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது அந்த இடம் இறைவனுடைய இல்லமாக மாறுமா இல்லையா? நீங்கள் இருக்கிற இடம் இறைவனுடைய இல்லம் தானே. உங்கள் மனசு தானே இறை இல்லம். அப்போ நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது அது இறைவனுடைய பொருத்தமானது இல்லையா? அப்போ அவ்வளோ கெட்டது இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஒருத்தருக்காக இல்லையா? நல்லோர் ஒருவருக்கு பெய்யும் மழைன்னு சொல்கிறாங்களே இல்லையா? நல்ல எண்ணத்தோடு இருக்க ஒருத்தருக்காக நல்ல காரியம் செய்யும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடம் நல்ல இடமாக மாறும் இல்லையா? இல்லையா? சூரியன் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாம் எவ்வளோ பெரிய இருளான்னு மாறுது இல்லையா? அகிலங்களுக்கு நம்மளுக்குரிய அகலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா? அப்போ நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது அந்த இடம் எப்படி சைத்தானுடைய இடமா இருக்கும்? சைத்தான் அங்கே இருப்பான முதல்ல நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது. ஏன்னா துண்டக்காரன் துணிக்காரன் ஓடி விட மாட்டானா அங்கே? ஏன்னா அங்கே வானவர்கள் இருப்பாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வானவர்கள் இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நல்லெண்ணத்தோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக வானவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அங்கே அப்படி இல்லைன்னா உங்கள் மனசில் அங்கே அறிவிப்பு இல்லைன்னா நீங்கள் போகவே மாட்டீங்க. அது எந்த இடம் இருந்தாலும் சரி. எனக்கு என்னுடைய இறைவன் இங்கே அனுமதிக்கலை அதானே தவிர இவங்க சொல்லிட்டாங்க அப்படி. அது இது இறைவனுடையது. இறைவனுக்கு அனுமதி கொடுக்குறது இருக்குது, தடுக்கிறது இருக்குது. நன்மைக்காக தடுக்கவும் செய்கிறான், நன்மைக்காக கொடுக்கவும் செய்கிறான். சோதனைக்காக கொடுக்கவும் செய்கிறான், சோதனைக்காக தடுக்கவும் செய்கிறான். ரெண்டுமே இருக்குது. அப்போ இதை அறிந்து கொள்வதற்கு மனசு இறைவனுடைய படைப்பு. அது அழியாது. ஏன் அதை மட்டும் சொல்கிறோம்? அது அழியாது. உடம்பு அழியும், உருவங்கள் எல்லாமே அழியும். ஒவ்வொன்றினுமே சத்தியம் செஞ்சிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே அழியும். நட்சத்திரங்களின் மீதும் மலைகளின் மீதும் இறைவன் மீதும் பகலின் மீதும் சத்தியம் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாமே அழியும். உடைய மனம் அழியாது, நிலையானது. ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்ட நீங்கள் அழிவில்லாதவர்கள். மற்ற எல்லாம் அழியும். ஆனால் அவைகளை எல்லாம் நீங்கள் புனிதமானதும் இறைவனுடையதும் சொல்லிக்கிறீங்க இல்லை? உங்களுடைய மனம் அதுதான் இறைவனுடைய. அழியாத ஒன்றை அவன் படைக்கின்றான், அழியாது. புரியுதா ஏன் கேள்வி கேட்குறோம் அப்படின்றது? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நினச்சி மனசில் எடுத்துக்கிற எண்ணங்களுக்கு அது தெளிவு தரக்கூடியதாக இருக்கணும். வேதத்துலேருந்து ஒன்று வரும்போது வாழ்க்கைக்கு உதவுறதாக இருக்கும். உங்களுக்குள்ளே எங்கெல்லாம் இருள் இருக்கோ அந்த இருள் நீக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த தெளிவு உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சில இருள்கள் இருக்குது, அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர உங்கள் நிலையை உயர்த்துறான். அடுத்து என்ன இருள் இருக்குன்னு காட்டுறான். மறுபடியும் எனக்கு தேவை இருக்குது, மறுபடியும் எனக்கு தேவை இருக்குது, எனக்கு தெளிவு தேவைப்பட்டுகிட்டே இருக்கு. வேதத்தை படித்து உடனே எல்லாரும் இதை எடுத்து வச்சுட்டு பேசுகிறவங்களாக மாறிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை. அப்படின்னு படிக்கிறவங்க பூரா சாமியாரா இல்லைன்னா பூசாரியா இல்லை இமாமா இல்லை பாதிரியாரா ஆகிட்டாங்க அப்படின்னா மற்ற வேலை யார் செய்வா? அப்படி இல்லை. மற்ற வேலை செய்கிறவங்களுக்கு இது தேவையில்லையா? யார் எப்படி வேணா இருக்கலாமா? அப்படி இல்லை. இதை படிக்கிறதுக்கான ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதில் அவர்கள் நல்ல காரியமாக செய்கிறதுக்காக தான், நல்லது செய்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. எல்லாரும் எடுத்து வச்சு இல்லை. அது ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு அதை விட மேலாக தெரியும். சுலைமானுடைய அவையில் இருக்கக்கூடிய அந்த ஞானமற்றவரை போன்று சுலைமானால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரே பொறாமப்படுற அளவுக்கு இருக்குது. அவர் ஒரு இறை ஞானமற்றவர் ஒருத்தர். அவர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரோட சக்தி படைத்தவராக இருக்கார் ஒரு விஷயத்தில். இவரே பொறாமப்படக்கூடாது. ஆனால் ஒரு பொறாமை வந்தால் கூட மன்னிப்பு தேடுறாரு, அது அவருடையது. ஆனால் அவர் தான் அதில் உயர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவரும் வேதத்தை கேட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் சிறந்தவர்களாக மாறுகிறார்கள். அதுதான் அர்த்தம். வேதத்துக்கு நான் அதுக்கு படிக்கணும், எனக்கு நான் அது எனக்கு வேலையை நான் வேலை செய்ய போகிறேன், எனக்கு வேலை செய்யலாம் கிடையாது.
நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்கிறதுக்கு தான் வேறு. எது செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நல்லதாக. யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல. ஒரு 4 பக்கம் கதவை மூடிக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் அங்கேயும் நீங்கள் பயப்படுறதுக்கு தான் வேறு. பயப்படுறதுன்னு என்ன? தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு தான் வேறு. தவறு செய்யாமல் பயப்படுறது யாரும் பார்க்க போகிறல. இது விளங்கிட்டால் நீங்கள் அடுத்தவங்களை உள்ள எட்டி பார்க்க மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் வேறு. ஏன்னா யாருமே பார்க்கலங்கிற நினப்பும் வராது உள்ள சிறக்கும், அடுத்தவனை பார்க்குற எண்ணமும் வராது. அதுக்காக தான் வேறு. நான் படித்து என்ன செய்ய போகிறேன், எனக்கு என் வேலை செய்ய போகிறேன், அதுக்கு அது சரியாக செய்கிறதுக்காக, நல்லதாக செய்கிறதுக்காக, அதுக்கு தான் வேறு. எல்லாம் படித்து பண்டிதராக போகிறோமா அதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இல்லை படித்தா நான் பண்டிதராக தான் ஆவேன் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரையும் சிறந்தவர்களாக ஆக்கிக்கிறாங்க. யார் ஒருத்தரும் வீணாலும் கிடையாது. வீணான எதையுமே படிக்கல. என்னுடைய படைப்பில் ஏதேனும் குறைய காண்கிறாயா? யாரையும் வீணாக படிக்கவே இல்லை. யாரும் வீணாக எதுவுமே படைக்கல. எந்த ஒன்றையும் வீணாக படைக்கவில்லை. நம்ம தூசின்னு சொல்கிறோம். தூசியோட பலனை சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஓடி தேடுவீங்க. அந்த தூசியை ராத்திரி பழமாக தேடுவீங்க இல்லையா? எத்தனை தூசி அப்படி தேடிருக்கோம் இல்லையா? இதில் இது இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், எல்லாம் ராத்திரி பழமாக மூட்டையை கட்டி கிளம்பிடுவான் அது தேடுறதுக்கு இல்லையா? தெரியாதனால கண்ணு முன்னாடியே இருக்குது, நம்மளுக்கு அறிவிக்கலை, அதனால் தூசியாக தெரியுது. அறிவிச்சிட்டானா அப்படி எல்லாரும் தேடி ஓடுவோம். உங்கள் இறைவனையே அழையுங்கள். வேதம் கேட்டு அதில் விளக்கங்கள் வந்து மனசுக்கான பதில் கிடைக்கும்போது மனசு லேசாகுது, மனசு அமைதியாக.